வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சைனா பேஸ்டு கம்பெனி ஜாப் வேக்கன்சி பார்க்க போகிறோம். சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும், கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாபும், எம்இபி ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக சீனியர் டெக்னிக்கல் இன்ஜினியரு சைனா 18th ரயில்வேயில், ஜாப் லொக்கேஷனு துபாயில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க. 11 to 15 இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டெக்னிக்கல் மேனேஜரு சைனா 18th ரயில்வேயில் ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 11 to 15 இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான டெக்னிக்கல் மேனேஜரு, எலக்ட்ரிக்கல் டெக்னிக்கல் மேனேஜரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு CC7 கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியிலையும் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், சேம் கம்பெனி, ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வில்லா ப்ராஜெக்ட்லேயும் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ரெஸ்யூமை வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு CC7 கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்ட்ரக்சர் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, வில்லா ப்ராஜெக்ட்டு, கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரு. இதில் குவாலிஃபையான ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். குவாலிஃபையான நபர்களை அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு, சிவில் சைட் இன்ஜினியரு CC7 கம்பெனி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும், வில்லா ப்ராஜெக்ட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜு எல்லா டீட்டெயிலையும் அட்டாச் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்ட்ரக்சர் டிராக்மேனு,
ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ஆட்டோகேட் மஸ்ட்டாக முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வில்லா ப்ராஜெக்ட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ஸ்ட்ரக்சர் ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியரு CC7 கம்பெனி, சைனா பேஸ்டு கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 8 years ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வில்லா ப்ராஜெக்ட்லேயும் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்லேயும் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். அல்லது கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் கரண்ட் கம்பெனி பே சேலரியும் அட்டாச் பண்ணி ப்ரொக்யூர்மெண்ட் இன்ஜினியரு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு போஸ்டிங்கு NOC இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். NOC ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 years இருக்கணும். NOC கோஆர்டினேட் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். கம்பெனி CC7 கம்பெனி, சைனா பேஸ்டு கம்பெனி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 years இருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கும் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. இதில் குவாலிஃபையான NOC கோஆர்டினேட் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு MEP கோஆர்டினேட்டரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 8 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் வில்லா ப்ராஜெக்ட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சிவில் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வில்லா ப்ராஜெக்ட்லேயும் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சிவில் இன்ஜினியரிங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு HR ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும். HR டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் HR டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. இதெல்லாம் குவாலிஃபையான நம்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் குவான்டிட்டி சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். குவான்டிட்டி சர்வேயருக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 9 to 11 years கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வில்லா ப்ராஜெக்டில் குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 10 to 15 years பிளானிங் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். வில்லா ப்ராஜெக்ட்லேயும் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கும் மென்ஷன் பண்ணியிருக்க கான்டாக்ட் நம்பர்லையும் வாட்ஸ்அப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. பிளானிங் மேனேஜராக ஒர்க் பண்ண கேண்டிடேட்டு இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்றைக்கு துபாயில் கோல்டு நிலவரம் 24 கேரட்டு 271 25 ஃபில்ஸு, 22 கேரட்டு 260 50 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸுக்கு நிகர வேல்யூக்கு 22 ரூபா 68 பைசா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.